Sarans Hospitals. காலையில் எந்திரிச்ச உடனே பல்லு விளக்குறேன்ற பேரில் ப்ரஷ்ஷில் பேஸ்ட் போட்டுட்டு வாயில் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அப்படியே வீட்டை சுற்றுவாங்க, மேலே போவாங்க, கீழே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது சரியா? வாய் தான் நம்மளோட டைஜஷனுக்கு பிரதானம். அதாவது பற்கள் வயிற்றில் போய் அது டேரெக்டாக ஒன்றும் அறைய போகிறது கிடையாது. ஹாஃப் டைஜஷனே வாயில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம உணவு குழாய்க்குள்ளேயே போகுங்கும் போது அந்த பற்களை நீங்கள் எவ்வளோ தூரம் பராமரிக்கணும். டெய்லியும் பார்த்தீங்கன்னா மார்னிங் அண்ட் நைட் ப்ரஷ் பண்ணுங்கள். சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரஷ்ஷு தேய்ச்சி தேஞ்சே போயிருக்கும். அந்த அளவுக்கு அவ்வளோ நாட்கள் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணவே கூடாது. 3 மாதம் இல்லை மேக்ஸிமம் 4 மாதத்துக்கு ஒரு தடவையாவது உங்கள் டூத் ப்ரஷ்ஷை சேஞ்ச் பண்ணுங்கள். எனது பெயர் பழனிசாமி. முதல்ல கொலஸ்ட்ராலு, சுகரு, ப்ரெஷர் எல்லாம் இருந்தது, மூட்டு வலி இருந்தது. அது அலோபதியில் மாத்திரை சாப்பிட்டுன்னு கேட்கல. இது ஒரு 8 மாதத்துக்கு முன்னால் கேள்விப்பட்டு இங்கே ட்ரீட்மெண்ட்டு இப்போ தொடர்ந்து 8 மாதமாக எடுத்துகிட்டு இருக்கேன். மெயினாக இங்கே சொல்லக்கூடிய சாப்பாட்டு முறைகளை பின்பற்றினாலே போதும், பாதி நோய் குணமாயிடும். அதுபோக இந்த மருந்துகளும் அவங்க சொல்கிறபடி கேட்டு கரெக்டாக இருந்து டெய்லி ஒரு 1 மணி நேரம் எக்ஸசைஸ் வாக்கிங் பண்ணி உடம்பை பார்த்துக்கிட்டோம்னா எந்த ப்ராப்ளம் கிடையாது. உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்குது. வணக்கம், சரன்ஸ் மருத்துவமனையிலேருந்து டாக்டர் நந்தினி. சில பேர் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே பல்லு விளக்குறேன்ற பேரில் ப்ரஷ்ஷில் பேஸ்ட் போட்டுட்டு வாயில் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அப்படியே வீட்டை சுற்றுவாங்க, மேலே போவாங்க, கீழே வருவாங்க. அதுக்கப்புறம் தான் ப்ரஷ் பண்ணி முடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது சரியா? சரியே கிடையாது. அது ஒரு தப்பான பழக்கம். நீங்கள் ப்ரஷ்ஷில் பேஸ்ட்டு போட்டு வாயில் வச்சிங்கன்னா 2 மினிட்ஸ் மட்டும்தான் ப்ரஷ் பண்ணணும். நீங்கள் அதுக்கு மேலே ப்ரஷ் பண்ணிங்கன்னா உங்களோட எனாமல் தேஞ்சிரும். தேஞ்சு போனால் என்னாகும்? பல்லு சீக்கிரமாகவே வலு இழந்துடும். சீக்கிரமாகவே விழுகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ரூட்ஸில் இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் ஆகும், பேட் ஓட்ரு வரும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருங்க. ஸோ பல் விளக்குறதுக்கு 2 நிமிஷம் மட்டும்தான். குழந்தைகள் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் கற்றுக்கிற டைமில் கொஞ்சம் அதிக டைம் எடுப்பாங்க. அது தவறு கிடையாது. பட் ரொம்ப நேரம் எடுத்துக்கிறது ரொம்பவே ஒரு தவறான விஷயம். எனாமல் கம்ப்ளீட்டாக தேஞ்சிரும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வாய் தான் நம்மளோட டைஜஷனுக்கு பிரதானம். அதாவது பற்கள். ஸோ நீங்கள் வயிற்றில் போய் அது டேரெக்டாக ஒன்றும் அறைய போகிறது கிடையாது. வாயில் தான் நம்ம அரைச்சி அதோட ஹாஃப் டைஜஷனே வாயில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம உணவு குழாய்க்குள்ளேயே போகுங்கும் போது அந்த பற்களை நீங்கள் எவ்வளோ தூரம் பராமரிக்கணும். டெய்லியும் பார்த்தீங்கன்னா மார்னிங் அண்ட் நைட் ப்ரஷ் பண்ணுங்கள். நைட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்திங்கன்னா அந்த பாக்டீரியா பற்களில் அடைஞ்சு அது டிகே டூத் மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? ஸோ மார்னிங் அண்ட் நைட் ப்ரஷ் பண்ணுறது பழக்கம் ஆக்கிக்கோங்க. சின்ன வயசுலேருந்தே சின்ன குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருங்க. 2வது ஆயில் புல்லிங் மாதிரி ஒரு வீக்லி 2 or 3 பண்ணுங்க. நீங்கள் கோகனட் ஆயில் வச்சுக்கலாம், நல்லெண்ணெய் வச்சுக்கலாம். வாய் நிறைய ஆயில் வச்சு நல்லா கொப்பளிச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொப்பளிச்சு துப்ப ட்ரை பண்ணுங்க. முக்கியமான விஷயம், பெற்றோர்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா, சின்ன குழந்தைகள் பார்த்தீங்கன்னா பல் இடுக்கில் போய் ஏதாவது மாட்டிக்கிச்சுன்னா கீழே பென்சில் வச்சுருப்பாங்க. உடனே எடுத்து அதை பல்ல குத்துறது, இல்லைன்னா ஏதாவது த்ரெட் எடுத்து பல்லுக்குள்ளே வச்சு ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணுனா பல்லு சீக்கிரமாகவே டேமேஜ் ஆயிரும். டிகே டூத்தோட இன்டென்சிட்டி அதிகம் தான் ஆகும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் தண்ணியில் மஞ்சத்தூளோ உப்போ போட்டு கொதிக்க வச்சு ஆற வைங்க. அதை வாயில் போட்டு நல்லா கொப்பளிச்சு துப்ப சொல்லுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிங்கன்னா அந்த பல் இடுக்கில் மாட்டி இருக்கிறதும் வெளியே வந்துடும். ப்ளஸ் டிகே டூத் அந்த மாதிரி இருந்தாலும் அதோட இன்ஃபெக்ஷனும் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்தது ப்ரஷ்ஷு எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை மாற்றணும். சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரஷ்ஷு தேய்ச்சி தேஞ்சே போயிருக்கும். அந்த அளவுக்கு அவ்வளோ நாட்கள் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணவே கூடாது. 3 மாதம் இல்லை மேக்ஸிமம் 4 மாதத்துக்கு ஒரு தடவையாவது உங்கள் டூத் ப்ரஷ்ஷை சேஞ்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி டூத் ப்ரஷ்ஷில் இருக்கக்கூடிய ப்ரஷ் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியமாக இருக்கிற மாதிரியான ப்ரஷ்ஷை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹார்டாக இருந்தாலும் தேஞ்சு போயிடும், ரொம்ப சாஃப்டாக இருந்தாலும் சரியாக ப்ரஷ் ஆகாது. ஸோ மீடியமாக இருக்கக்கூடிய ப்ரஷ்ஷை சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உடம்புலே வலுவான விஷயம் பற்கள் தான். ஸோ பற்களின் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சின்ன குழந்தைகள்லேருந்து இதை பழக்கப்படுத்திடுங்க. 2 டைம் ப்ரஷ் பண்ணுறது, 2 மினிட்ஸ் மட்டும் ப்ரஷ் பண்ணுறது, ப்ரஷ்ஷை ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு ஒரு ருட்டீனாகவே இதை மாற்றிடுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றில் டேப்லெட் போடணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக எழுந்திரிச்ச உடனே ப்ரஷ் கூட பண்ணாமல் அப்படியே டேப்லெட் யூஸ் பண்ணுவாங்க. அது வாயில் ஓவர் நைட் இருக்கக்கூடிய அந்த கிருமிகளோடு சேர்த்து தான் உள்ளே போகுதுங்கிறதே மறந்துடவே மறந்துடாதீங்க. அந்த மாதிரி பண்ணுறது பெரிய தவறு. ஸோ நீங்கள் ப்ரஷ் பண்ணிட்டு தான் நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில்
சாப்பிட்றதுனாலும் சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். இதை குறித்து எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் எங்கள் வாட்ஸ்அப் டாக்டரில் காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. அதுதான் முற்றிலும் ஃப்ரீ ஆச்சே. டாக்டர்ஸே உங்களுக்கு டைரெக்டாக வந்து எந்த சந்தேகங்கள்னாலும் தீர்த்து வைப்போம். தேங்க்யூ. We strongly believe the first duty of the doctor is to educate people not to take lifetime medication unless necessary, and if necessary it should be without side effects. இதுதான் எங்களுடைய கான்செப்ட். Sarans Hospitals. உங்களோட ஆரோக்கியம் தான் நம்ம சரன்ஸ் மருத்துவமனையோட ஒரே நோக்கம். சரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஆயுஷ் இன்டெகிரேட்டட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோ மெடிசன்ஸ், தென் நேச்சுரோபதி தெரப்பி, அக்யூபஞ்சர், அக்யூப்ரெஷர், ரிஃப்ளெக்ஸாலஜி, ரைக்கி, இந்த மாதிரி நோய்களுக்கு ஏற்ப சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. உள்ளுக்கு எந்த அளவுக்கு மருந்துகள் கொடுக்குறோமோ வெளிப்புற சிகிச்சைகளுக்கும் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அபியங்கம்னு சொல்லப்படுற ஆயில் தெரப்பியில் இருந்து உங்களுக்கு ஷிரோதாரா, இந்த மாதிரி பல விஷயங்கள் ஆயுர்வேதால, சித்தால, வர்மால எக்ஸ்டர்னலாக கொடுக்கக்கூடிய தெரப்பீஸ் எல்லாமே நம்ம ஹாஸ்பிட்டலில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய மருத்துவமனைக்கு நீங்கள் வர்றப்போ ஒரு நல்ல ஒரு ஹோம்லியாக ஃபீல் பண்ணுவீங்க. இலவசத்துக்கு மறுபெயரே நம்ம சரன்ஸ் மருத்துவமனை தாங்க. எவ்ரி மந்த் வந்துட்டு ஃப்ரீ கேம்ப் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு, வாத நோய்கள் உள்ளவங்களுக்கு, வீசிங், ஆஸ்துமா இருக்கவங்களுக்கு, மலச்சிக்கல் பிரச்சனை அதிகமாக இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு குறிப்பிட்ட நாட்களில் இலவச மருத்துவ முகாம் நடக்கும். அவங்களுக்கான மெடிசன்ஸ் எல்லாமே நம்ம இலவசமாகவே ப்ரொவைட் பண்ணி வந்துட்டு இருக்கோம். எல்லா நோய்களும் பார்த்தீங்கன்னா இந்தாங்க மருந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றதுல சரியாகிறது இல்லை. சில நோயாளிகளுக்கு மருத்துவமனையிலேயே தங்கி சிகிச்சை அளிக்க வேண்டியிருக்கும். அதற்கு நம்மளோடதுல இன்பேஷண்ட் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. அண்டு தங்குற இடமா இருக்கட்டும் சரி, அவ்வளோ நீட்டாக இருக்கும். ஃபுட் எல்லாமே வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க. ப்ரொலாங்காக இருக்கக்கூடிய க்ரானிக் டிசீஸ், அதுக்கு உங்களுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களை அழகாக நாங்கள் டேக் கேர் பண்ணி உங்களோட கண்டிஷன்ஸ் எல்லாமே க்யூர் பண்ணி நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். நம்மளோட சரன்ஸ் ஹாஸ்பிட்டலோட ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் டாக்டர் சரண், திரு சரண் அவர்கள் சாரனுடைய அணுகுமுறையும் சரி, nice person, simplicity and humanity. சார் எப்போ பார்த்தாலும் அவங்க வந்து அவ்வளோ ஸ்மைலிங்காக இருப்பாங்க. அவங்களோட ஃபேஸ் அவ்வளோ பிரைட்டாக, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். பேஷண்ட்ஸ் கிட்ட பேசுறது வந்து ரொம்ப பொலைட்டாக இருக்கும். சில பேஷண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கிற அந்த பெயினாலே ரொம்ப அக்ரவேட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட ரொம்ப ஹம்பிளாக பொலைட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லையா? சாரோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி கேஸ், இதுலலாம் வந்து நல்லாவே ரிசல்ட்ஸ் நம்ம கொண்டு வர முடியும். திரு சரண் அவர்கள் பல சேவைகளை செஞ்சுட்டு இருக்காருங்க. மதிய நேரத்தில் உணவு வழங்குறோம். மதிய உணவு திட்டம் நாங்கள் எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே வந்துட்டு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். அண்ட் குழந்தைங்களுக்கு பால் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் அவங்க கூட வர அட்டெண்டர்ஸ்க்கும் இலவசமாக உணவு கொடுத்துட்ருக்கோங்க. எந்த பேஷண்ட் வந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்கள் சாப்பிட்டீங்களா அந்த ஒரு வார்த்தை அவங்க கேட்குறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இல்லை. இந்த மாதிரிப்பட்ட நல்ல குணங்களால தான் சார் வந்து இவ்வளோ உயரத்தில் இருக்காங்க. சரன்ஸ் மருத்துவமனையினுடைய நோக்கம் பணம் சம்பாதிப்பது மட்டும் இல்லை, சர்வீஸ் எபோவ் செல்ஃப், தன்னலமற்ற பொதுநலம். உங்கள் பணம் எங்கள் நோக்கம் அல்ல. சர்வீஸ் தான், மணி மோட்டிவேஷன் கிடையாது. பணத்துக்காக நாங்கள் எதுவுமே செய்யலை. உங்களுடைய ஆரோக்கியம் மட்டுமே எங்களுடைய நோக்கமாக நினச்சி நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம். உங்களோட ஆரோக்கியம் தான் எங்களோட மோட்டிவ். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் நோக்கம். எங்கள் நோக்கம் உங்கள் ஆரோக்கியம் மட்டுமே. Sarans Hospitals.